ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யஷிகாவுக்கு எல்லா சர்ஜரியுமே முடிஞ்சிருச்சு, இப்போது கான்சியஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய அப்டேட் வந்து அவங்களுடைய தங்கை ஓஷின் அப்படிங்கிறவங்க ஒரு எமோஷ்னலான போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். யஷிகாவுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விபத்து நடந்த இடத்துலையே அவருடைய நெருங்கிய தோழி பவானி அப்படிங்கிறவங்க உயிரிழந்துட்டாங்க. பின் சீட்டில் உட்கார்ந்த ஆண் நண்பர்கள் இருவருக்குமே தீவிர சிகிச்சை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. யஷிகாவுடைய உடல்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவருடைய தங்கை வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு எமோஷனலான போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது கடவுள் அருளால் யஷிகா இப்போது கான்சியஸாக இருக்கிறாங்க. இப்போது எல்லா சர்ஜரியுமே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் இன்னும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக தான் இருக்கும். உங்களுடைய மாரல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஸ்பீடாக ரெக்கவரி ஆகணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திரும்பி வரணும். யஷிகா வந்து திரும்பி வந்ததுமே யாரும் அவங்கள டவுனாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிடாதீங்க. எங்களுக்கு எங்கள் யஷிகா வந்து திரும்ப வேணும். இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. யஷிகாவுடைய உடல்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கான்சியஸாக இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாமே சரியாக 3 மாதங்கள் இருந்து 6 மாதங்கள் வந்து கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ யஷிகா வந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விபத்து வந்து எப்படி ஏற்பட்டுச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத முழு விபரமும் யஷிகா சொல்லும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு யஷிகா வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.